வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம இவ்வளவு எழுச்சியோடு, உணர்ச்சியோடு, அன்போடு வரவேற்பு கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்கள் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. பேர் என்ன? கலைஞரோட பேர் அண்ணன் திரு எஸ் கருணாநிதி, கருணாநிதி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? வெற்றி உறுதியா? தலைவர் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. நான் கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 80 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் மக்களை சந்தித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னத்திலையும் கூட்டணி கட்சி சின்னத்திலையும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன். போகிற இடத்துலலாம் மிகப்பெரிய எழுச்சி. எல்லா இடத்துலையும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறாரு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. அதில் உங்ககிட்ட வந்து தலைவர் என்ன அமைச்சிருக்கிறாரு. கோயில்பட்டிக்கு போய் திரு கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டுவான்னு கேட்டேன். அதுதான் வந்தேன். உங்களெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் தயவு செய்து உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிச்சிருங்க அப்படின்னு கேட்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு தெரியுது, ஏற்கனவே கோயில்பட்டியில் உதயசூரியனை வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி உறுதியா? நிச்சயமாமா? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். போன முறை வந்து கேட்டேன், போன முறை ஜெயிக்க வச்சிருந்தீங்க, ஆனால் போன முறை ஏமாத்திட்டீங்க. போன முறை வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். அதுக்கு சேர்த்து இந்த முறை அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தர்றோம். செஞ்சு கொடுப்பீங்களா? முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கும் அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கும், நம்முடைய தூத்துக்குடி வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும், மாநகராட்சி மேயர் சகோதரர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ராமர், பீட்டர், சிவசுப்பிரமணியன், அண்ணன் மாணிக்கராஜா, அதேபோல் தொகுதி பார்வையாளர்கள் திரு பொன்முத்து ராமலிங்கம், கணேசன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் திரு சுரேஷ், சுப்பிரமணியன், கருப்புசாமி, சின்னபாண்டியன், முருகேசன், ராதாகிருஷ்ணன், ஜெயக்கண்ணன், கிருஷ்ணகுமார், சுரேஷ் கண்ணன், பாலகுமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் மதியழகன், துணை அமைப்பாளர்கள் பிரதீப், மகேந்திரன், ராதாகிருஷ்ணன், பாரதி, ரவிக்குமார், ஜோசப், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகள், உங்கள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், எத்தனையோ மாவட்டத்துக்கு போனாலும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தால் எப்பவுமே தனி கெத்து தான், தனி பெருமை தான். அது உங்களுடைய எழுச்சி. தூத்துக்குடி எப்பவுமே திமுகவுடைய கோட்டைங்கிறத ஒவ்வொரு முறையும் நாம் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் வெற்றி உறுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மீன்பிடியாக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும், வர்த்தகம், எல்லாத்துலேயுமே கலக்குகிற மாவட்டம், தலை சிறந்து விளங்குகிற மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாவட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு போன ஆட்சியில், அதெல்லாம் மறந்துடாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச அநியாயத்தை, துரோகத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் தான் பார்த்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தான் அவர். அவருக்கு மீண்டும் தூத்துக்குடியில் இடம் கொடுத்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் போன ஆட்சியில் பழனிசாமியோட ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததுன்னு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அப்பாவையும் மகனையும் அடித்து கொண்டுட்டு அவங்க மூச்சு திணறல இறந்து போனாங்கன்னு போய் சொன்னார். இப்போ அவங்களுடைய மரணத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஸ்டெர்லைட் படுகொலை, சாத்தான்குளம் படுகொலை, இது எல்லாத்துக்கும் இப்படி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த முறையும் நீங்கள் தண்டிக்கணும். அதுக்கு சரியான தருணம் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த நம்முடைய வேட்பாளர் அவர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த தேவையில்லை, உங்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்ச வேட்பாளர் தான், உங்களில் ஒருத்தர் தான். இந்த தொகுதியில் இன்னும் என்ன சிறப்புனா, கலைஞருடைய பேர்லேயே உங்களுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கிறாங்க. கலைஞர் இந்த தொகுதியில் நின்னா எப்படி வாக்களித்து, எப்படி பிரச்சாரம் பண்ணி வாக்களித்து வெற்றியை கொடுப்பீங்களோ அதே மாதிரி அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்கு கேட்டு உதயநிதி வந்திருக்கிறேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா, நானும் போட்டி போடுறேன். சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுறேன். நான் அங்கே இன்னும் பிரச்சாரத்துக்கு போகல, ஒரே ஒரு நாள் தான் போனேன். அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கேன்னா
எனக்கு என்னுடைய வெற்றியை விட அண்ணன் கருணாநிதியுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. போட்டோவா தொடர்ந்து சொல்லிட்டேன், போட்டோலாம் இனிமே கிடையாது, அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. அண்ணன் கருணாநிதி அவர்களை ஜெயிக்க வச்சு கொடுப்போம். சரி போட்டோ காட்டுறேன், ஆனால் நீங்க எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். கோயில்பட்டியில் வெற்றி உறுதியா? ஒரு சிறந்த மக்கள் பணியாளரா, ஒரு நல்ல நகர்மன்ற தலைவரா சிறப்பாக பணியாற்றிய காரணத்தால் தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் அவருக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. எப்போதும் மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடியவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிற இயக்கம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்குமே எந்த காலத்திலையும் வருஷம் முழுக்க மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம். உங்களுக்கு மக்களுக்கு ஒன்றுனா என்ன என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாம், என்ன கோரிக்கைங்கிறத ஒன்னொன்றுத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதை சரி செய்யக்கூடிய மக்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் கருணாநிதி அவர்கள். அவரை நீங்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சிருவீங்களா? உதாரணத்துக்கு இந்த கோயில்பட்டியில் எத்தனையோ சாதனைகளை செஞ்சுருக்கிறோம். அந்த சாதனையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். பாண்டவர் மங்கலம் ஊராட்சியில் இன்னைக்கு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் ஆரம்பிச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. லிங்கம்பட்டி ஊராட்சியில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்ற வகையில் 58 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக குறுந்தொழில்கள் குழும கட்டிடம். கிழவிப்பட்டு மற்றும் கொடுக்கம்பாறையில் 2 சமுதாய நலக்கூடங்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 3000 பேருக்கு வீட்டு மனை பட்டாக்கள் கொடுத்துருக்கிறோம். இலுப்பையூரணி ஊராட்சியில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தொட்டி ஓவர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கிறோம். கடம்பூரில் சமுதாய நலக்கூடம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காமநாயக்கன்பட்டி வீரமாமுனிவருக்கு ஒரு புதிய மணிமண்டபம் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். கோயில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய நெடுஞ்சாலைத்துறை ஜோனல் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கிறோம். எழுத்தாளர் ராஜநாராயணன் கீரா அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம். காமநாயக்கன்பட்டியில் ஒரு புதிய போலீஸ் ஸ்டேஷன். கோயில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இன்னைக்கு கூடுதல் சிகிச்சை வசதிகள். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஹாக்கி மைதானம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். பூவநாத சுவாமி திருக்கோயில் இன்னைக்கு புதிய திருமண மண்டபம் கட்டப்பட்டு அந்த பணிகள்லாம் நடக்குது. கழுகுமலையில் புதிய வேளாண் சேமிப்பு கிடங்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர் விடுதி கட்டிடம் ஹாஸ்டல். பன்னீர்குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பன்னோக்கு மையம். அப்புறம் கொடுக்காம்பாறை பகுதியில் இன்னைக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். என்ன போட்டோ? என்கிட்ட அந்த போட்டோ இல்லை. பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ காட்டு வேணா, அவர் கோச்சுக்கிறாரு, என்ன திட்டுறாரு. பரவாயில்லையா? சரி, ஏன் நான் என்ன சொன்னேன், தலைவர் முதலமைச்சர் திருப்பி திருப்பி சொல்றதம்மா, இந்த முறை இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்க்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர், நம்முடைய அணித்தலைவர் நம்முடைய தலைவர் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரெகுலராக வராங்க, அடிக்கடி வராங்க. தேர்தல் அறிவிச்சோடனே வாரம் ஒரு வாட்டி வராங்களே. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள், நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வித்துட்டாரு. அதிமுகங்கிற கட்சியை போன சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுருந்தாரு. இந்த தேர்தலில் வித்துட்டாரு, கட்சியவே வித்துட்டாரு மோடி கிட்ட. 1ஆம் நம்பர் அடிமை. முரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாம்மா? இதைத்தாம்மா நான் சொன்னேன். இதுக்கு தான் அவர் கோச்சிக்கிட்டாரு. இப்போ கோச்சிக்கிட்டே என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதி எனக்கு கண்ணாப்பண்ண திட்டுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னேன். தெரியுதம்மா என்னன்னு? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் போய் உழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதுலதாம்மா சொன்னேன். பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு, என்ன கண்ணாப்பண்ணு திட்டுறாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருமா, என்ன உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ரொம்ப டென்ஷன் வராரு. நீங்க ஆசையா போட்டோ கேட்குறீங்க பார்க்கணுன்னு, நான் காட்டிடுறேன், ஆனால் திட்டு வாங்குறது நான். என்ன கண்ணாப்பண்ணு திட்டுறாருமா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அடிமையா இருக்காதீங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? காலில் விழுந்தது ஒன்றும் தப்பு இல்லை, மரியாதை நிமித்தமா விழுந்தேன். அந்த அம்மா என்ன முதலமைச்சராக்கினாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தான்றாரு. நான் காலில் விழுந்த தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அப்புறம் அந்த அம்மா காலே வாரி விட்டாரு.
நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு கேட்டாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம். அந்த அம்மா ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அந்த அம்மா காலு இருமா, பேசி முடிச்சிடமா, வெயில் அது குழந்தைய கூட்டு வரீங்களா இருமா. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போனதுக்கப்புறம் சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸோட காலு. இப்போ அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன சொன்னமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையாம்மா? ஒவ்வொரு மகளிரும் இன்னைக்கு மாதம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு படிக்க போனால் அவங்களுக்கு மாதம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுத்து முடித்தோம். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை திட்டம். நாம் செஞ்சோமா இல்லையா? அம்மா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலில் காரணம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்ணுறீங்களா? நான் 5000 ரூபா கொடுப்பேன், நிப்பாட்டு பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாங்க. காலைல 6:30 மணிக்கு முதலமைச்சர் பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி இந்த பணத்தை கை வச்சிட போறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட போறாருன்னு போய் எடுத்தீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி தேர்தல். அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் அண்ணன் கருணாநிதியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு இந்த முறை கோவில்பட்டியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் வெற்றி நிச்சயமா? இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு. கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போகாம அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும், ஏன் கோவில்பட்டியில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் பெறுவாங்க. அந்த வெற்றியை நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கையில கேட்கிறேன். உங்க எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.